எல்லாரும் ஒரு கேள்வி கேட்பாங்க, உங்க ஊர்ல தான் தமிழ்நாட்டுல ஜாதி பேரை போடுவதை நிறுத்தி விட்டீங்கல்ல, ஜாதி ஒளிஞ்சிருச்சா அப்படின்னு. முதல் விஷயம், நாம ஜாதி பேரை போடுவதை நிறுத்ததுனால ஜாதி ஒளிஞ்சிருச்சு நம்ம கிளைம் பண்ணதே கிடையாது. நாம ஜாதி பேரை போட நிறுத்தி விட்டோம் தான் சொல்லியிருக்கோம். நீ நல்லா கூர்ந்து இந்த ஆங்கில மட்டும் நல்ல பெர்ஸ்பெக்டிவ் கவனிங்க. ஜாதியை ஒழிப்பதற்கு அல்லது தீண்டாமையை ஒழிப்பதற்கு 100 வழி இருக்கு. அதுல ஒரு வழி அல்லது முதல் படி என்ன அப்படின்னா, ஜாதி பெயரை போடுவதை நிறுத்துவது. நாம அந்த படியை ஏறிட்டோம். இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, நீ நல்லா கவனிச்சு பாருங்க. படுகொலை செய்யப்பட்ட கவின், அவருடைய ஜாதி இதுதாங்கிறது அவர் இறந்து போற வரைக்கும் தெரியாது. யாருக்கு தெரியும்? இப்ப வரைக்குமே அவர் பட்டியலத்தை சேர்ந்தவர் தான் தெரியும். அவர் ஜாதி என்னன்னு தெரியாது. யோசிச்சு பாருங்க. கவின் திருநெல்வேலியை விட்டு வந்து ஒரு 5 ஆண்டோ 6 ஆண்டோ சென்னையில வேலை பார்த்திருப்பாரு. கவின் பின்னால XXX போட்டிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? வேலை பார்த்த 5 ஆண்டும் இவர் ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவர் டிஸ்கிரிமினேஷன் ஃபேஸ் பண்ணிருப்பாரு, தீண்டாமை அனுபவிச்சிருப்பாரு. அவர் ஃபேஸ் பண்ணலையே. அப்ப இதுதான் தமிழ்நாடு கொண்டு வந்த மாற்றம். யோசிச்சு பாருங்க. நீங்க சொல்லுவீங்களே, தமிழ்நாடு மாறிடுச்சுன்னு சொன்னீங்க, என்ன நடந்துருச்சு அப்படின்னா, தமிழ்நாடு மாறிட்டு தான் இருக்கு. நாங்க இந்த ஜாதி பிரச்சனையை வந்து வெளில வர்றதுக்கு 100 படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். 100 படி ஏறணும். அதுல முதல் படி என்னன்னா, ஜாதி பேரை போடுவது நிறுத்துவது. நாங்க அந்த படி ஏறிட்டோம். ரைட்டா? மீத 99 படி இருக்கு. அந்த 99 படி எப்படி ஏறணும்னு எங்களுக்கு தெரியும். நீ பாடம் நடத்தாத, சரியா? முதல் படி ஏற தெரிஞ்ச எனக்கு 99 படி எப்படி ஏறணும்னு எனக்கு தெரியும். முதல் விஷயம் என்னன்னா, உனக்கு இதுதான் வழினே உனக்கு தெரியாது. இன்னொன்னு, இந்த வழியில போறதுக்கு நீயே தயாரா இல்ல. அப்ப நீ வந்து எனக்கு பாடம் நடத்துற கிளாஸ் வேண்டாம். எனக்கு தெரியும் எது வழின்னு. 99 படி எப்படி ஏறணும்னு எனக்கு தெரியும். அப்ப உனக்கு என்ன தோணும்? இந்த 99 படி ஏறணுமான்னு உனக்கு தோணும் ஐடியா இல்ல. அப்ப இதை போகணுமான்னு உனக்கு ஐடியா இல்ல. அப்ப நீயே எனக்கு கிளாஸ் நடத்துற. விஷயம் தெரிஞ்சவங்க கிளாஸ் நடத்துறா ஓகே, இல்ல பாதி கண்ண தாண்டவங்க கிளாஸ் எடுத்தா ஓகே. நீ இந்த வழியில வரணுமானே யோசிச்சுட்டு இருக்கியே. அப்படி யோசிச்சுட்டு இருக்கப்ப எங்களுக்கு கிளாஸ் நடத்துற என்ன நியாயம் இருக்கு?